ஹாய், நான் உங்க சௌந்தர்யா. இது உங்க சினிமா. நீ நம்ம பார்க்க போற சினிமா நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பத்தி தான். சூரிய வந்து பாத்தீங்கன்னா கத்துக்குட்டி படத்துல நடிச்சு வர இல்லையா, இந்த படத்துடைய டிரெக்டர் சரவணனுடைய திருமண விழாக்கு போயிருந்தாரு. இது எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் துறவிக்காட்டு கிராமத்துல நடந்தது. இந்த திருமணத்துக்கு வந்து அதாவது முதல் தினம் பாத்தீங்கன்னா பெண் அழைப்பு வந்து நடந்த நிலையில அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பியா இருக்கிற நம்மளுடைய கனிமொழி கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சசிகுமாரும் சூரியும் வந்திருந்தாங்க. அந்த திருமணத்துக்கு வந்த சூரிய என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த படத்துடைய டிரெக்டர் சரவணன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மேரேஜை வந்து சென்னையிலேயே ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிருக்கலாம், ஆனா அவர் வந்து தன்னுடைய சொந்த மண்ணில தான் தன்னுடைய திருமணம் நடக்கணும் அப்படின்ற காரணத்தால் தான் இங்க பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விவசாய நிலத்தை வந்து நீங்க வந்து பிளாட் போட்டு அதாவது வித்துறாதீங்க, வீட்டு மனை ஆக்கிடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு செழிப்பான இடத்தை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மட்டும் இல்லாம நான் நடிச்ச படங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எது அப்படின்னு என்ன தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நான் சொல்லுவேன் எண்ணிலா கபடி குழு மற்றும் கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு படமே வந்து விவசாயம் அதாவது கிராமத்து சைட்ல எடுத்த படங்கள். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து இந்த மாதிரியான படங்கள் நடிக்க ரொம்ப ஆர்வமும் கூட, அதனாலதான் கூட இந்த படத்தை நான் ரொம்ப நல்லா பண்ணிருக்கணும் என்னமோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை குறிச்சு சசிகுமாரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து விவசாயிகளோட சேர்ந்து இருக்கிறத பார்த்தா இது வந்து திருமண விழா மாதிரி இல்லாம விவசாயிகளுடைய விழா மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்பவுமே வந்து விவசாயத்தை பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த விவசாயத்தை வந்து விட்டுட்டு அந்த மாதிரியான நிலங்களை வந்து விற்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து நீங்க நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கலக்கல் சினிமா.